வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிற நாடுகள் என்ற தலைப்பில் அமைந்த மாஜினியின் பிரதிஜ்ஞை கவிதையினுடைய பகுதி இன்றும் எந்நாளும் இவை செய்யத் தவறேன், மெய்யிது இவற்றை என்றுமே தவறி இழைப்பனேல் என்னை ஈசனார் நாசமே புரிக. அன்றியும் மக்கள் வெறுத்தெனை இகழ்க, அசத்திய பாதகம் சூழ்க. நின்ற தீ எழுவாய் நரகத்தின் வீழ்ந்து நித்தம் யான் உழலுக மன்னோ. மாஜினி சொல்கிறார், என் தேசத்தை காப்பதற்காக நான் கடமை புரிய முன் வந்திருக்கிறேன். அதை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும், இன்றைக்கி இருக்க உணர்ச்சி வேகத்தில் செய்துட்டு அதன் பிறகு விட்டுவிட்டால் ஒரு பயனும் இல்லை. அதனால் நான் இன்று எப்படி வேகத்தோடு சுதந்திர தாகத்தோடு என் தாய் திருநாட்டின் விடுதலைக்காக வேலை செய்கிறேனோ அதே போல எந்நாளும் நான் செய்வேன். ஒரு நாள் கூட தவற மாட்டேன். இது சத்தியம். இந்த கடமைகளிலிருந்து என்றைக்காவது நான் தவறி விடுவேன், ஆனால் என்னை இறைவன் சபித்து விடட்டும், என் வாழ்க்கை நாசமாக போகட்டும் என்று இறைவனே சாபம் கொடுத்து விடட்டும். என்ன வாழ்க்கை? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே அப்படிம்பார். தாயும் தாய் நாடும் இரு கண்கள். தாய் நாட்டு மேன்மைக்காக உழைக்காத என்னை, என் வாழ்வை இறைவனே சபிக்கட்டும். அது மட்டுமல்ல, மக்கள் என்னை வெறுத்து அவமதிக்கட்டும். பொய்யான தீங்குகள் என்னை வளைத்து கொள்ளட்டும். இடைவிடாமல் அக்கினி எரிகின்ற வாயிலை உடைய அந்த நரகத்தில் கிடந்து நான் அனுதினமும் சித்திரவதைக்கு உள்ளாவேனாக. பாருங்க, ஒரு தாய் நாட்டினுடைய பெருமையை உணராமல் தாய் நாட்டிற்கு தொண்டு செய்யாமல் இருந்தால் அவர் என்ன சொல்கிறார்? இறைவன் சபிக்கட்டும், மக்கள் வெறுத்து ஒதுக்கட்டும், எப்பொழுதும் நரகத்தில் கிடந்து உழலட்டும். அப்படி ஒரு ஜீவன் உயிர் வாழ்வதற்கு வாழாமலே இருக்கலாம். எனவே தேசபக்தி என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டியது. தாய் நாட்டின் அருமை உணர்ந்து நம் கடமையை தவறாது செய்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.